ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிவைக்யூ டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம வந்து 7 விதமான டாபிக் வந்து பார்த்துக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் பிவைக்யூவோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபொருள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா. அண்ட் இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூல் புக்குடைய கட்டிங்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலபஸிலோடைய டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேயுமே இருக்க தான் செய்யுது. ஓகேவா. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே பார்த்தோம் அப்படின்னா மொழித்திறன் பயிற்சி, மொழியோடு விளையாடு, மொழியை ஆழ்வம், அந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இருபொருள் தருக அப்படிங்கிற டாப்பிக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க தான் செய்யுது. ஓகேவா. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஆறு அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமான பொருள்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஓடும் நதியை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்பர் 6, ஸோ அதை வந்து குறிக்கும் இல்லையா. ஸோ 6க்கு இருபொருள் வந்து நதி, அப்புறமா எண். அடுத்தது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள், ஓடு, நகை. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு இல்லையா. தை திங்கள் முதல் நாள், ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அந்த இடத்துல தை திங்கள் அப்படின்னா தை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ அப்புறமா நெக்ஸ்ட்டு திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு சொல்லிட்டு கூட பொருள் உண்டு இல்லையா. ஸோ இப்போ திங்களுக்கு மாதம், நிலவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. இதே மாதிரி ஓடு அப்படின்னா ரன்னிங். ஓகே. ஸோ மான் வந்து ஓடியது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஓடு வரும். அதுக்கப்புறமா ஆமையின் ஓடு அந்த மாதிரி சொல்லலாம். வீட்டின் மேல் வந்து ஓடு பதிக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து மீனிங் வரும். அடுத்தது நகை சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆபரணம் சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. அதுக்கப்புறமா புன்னகை, நகைச்சுவை, ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வந்து வரும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள். நிறையவே வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஆறு, விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து இருபொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அகைன் வந்து 6 வச்சு தான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வந்து 6 கால்களை உடையது, தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பிவைக்யூலே வந்து இருக்குது. ஓகேவா. இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். அகைன் நூல், மாலை, ஆறு, படி, ஸோ இது எல்லாமே வந்து இருபொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அண்ட் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நூல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆடை தைக்க உதவுவது நூல். ஓகேவா. ஊசி நூல், அந்த நூல். அதுக்கப்புறமா மூதுரை, அறநூல், தமிழ் நூல்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நூலுக்கு 2 விதமான பொருள்கள் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. ஸோ இந்த மாதிரி கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், பட் அது வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபில்அப் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஓகேவா. இந்த இடத்துல வரி அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், பட் இது வந்து வேறு பொருள்களில் வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மழலை பேசும் டேஸ் அழகு, இனிமை தமிழ் டேஸ் எமது. ஸோ இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறது வரும் இல்லையா. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ். ஸோ இந்த இடத்துல நடை அப்படிங்கிற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடுத்தது நீ அறிந்ததை பிறருக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். ஓகேவா. அடுத்தது உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். அடுத்தது பாருங்கள். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. ஓகேவா. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் இது போக உங்களுக்கு பிவைக்யூவில் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இருபொருள் தருக திங்கள். ஓகேவா. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மாதம் அப்புறமாட்டி நிலவுன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் பாருங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. திங்கள் அப்படின்னா கிழமை. அதுக்கப்புறமா நிலவுக்கு இன்னொரு பேர் தான் சந்திரன் இல்லையா. ஸோ அதையுமே குறிக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது டேஸ், மூதுரை அற டேஸ். ஸோ இதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி நூல்.
ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். அடுத்தது இருபொருள் தருக மாலை. மாலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். பூ மாலை குறிக்கும், அதுக்கு ஒரு மாட்டி மாலை பொழுதும் சொல்லலாம். அடுத்தது கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட். ஓகேவா. கடை அப்படின்னா கடைசி, முடிவு, ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங் உண்டு. அதுக்கப்புறமா கடை, அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது இருபொருள் தருக ஆறு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, எண்களில் 6, காவேரி 6. அடுத்தது இவற்றில் எது சரியானது? இருபொருள் ஆக்குதல். ஓகேவா. ஆக்குதல் இதுக்கு இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. செய்தல், சமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது நகை என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக. நகை இதோடைய இருபொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். நகை எப்படின்னா நகைச்சுவை, சிரிப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டி அணிகலன், ஆபரணம். ஓகேவா. அடுத்தது இருபொருள் திங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, நிலவு, மாதம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது சரி? ஓகேவா. விளக்கு அதுக்கான இருபொருள் அதை வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. விளக்கு அதுக்கு வந்து இருபொருள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட், இது தேர்ட். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா. பாருங்கள், இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. ஸோ இந்த இடத்துல வந்து விளக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டு இதுலேயுமே வந்திருக்குது, இருபொருள் வந்து கொடுக்குது. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல விளக்கு அப்படிங்கிற ஒன்று வந்து வந்திருக்குது. அதுக்கு மாட்டி இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விளக்கு வந்து வரல, ஃபஸ்ட் இதில் மட்டும்தான் விளக்கு வந்திருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் தான் விளக்கு வந்து வந்திருக்குது. அதே மாதிரி தான் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா விளக்கு அப்படிங்கிற வார்த்தையே வரல. நம்ம கேட்டுக்கிறது விளக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கான இருபொருள் தான் கேட்டுக்காங்க. ஸோ அதை வந்து ரெண்டு விதமான பொருள்களில் ஆன்சர் ஆப்ஷன் டியில் தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். அடுத்தது அகம் இச்சொல் தரும் இருபொருள்களை கண்டறிக. அகம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. வீடு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது. அகம் அப்படின்னா மனம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டி உள்ளே அப்படிங்கிற மீனிங்கும் வரும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து வீடு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பொருள்கள் இருக்குது. அடுத்தது சரியான இணையை கண்டறிக. அகைன் இருபொருள் தான். அழை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதோடைய இருபொருள்களில் சரியான இணை வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஓகேவா. அழை அப்படின்னா தயிர், பிசை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பொருட்கள் இருக்குது. இது வந்து தெரியாத ஒன்று, வித்தியாசம் ஒன்று. ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களில் சரியான இணையை கண்டறிக. திணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். ஒழுக்கம், நிலம். ஓகேவா. அண்ட் இந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா, மயங்கொலி பிள்ளையில் வந்து பார்த்துருப்போம். அதாவது 3 ஸ்ரீ நெய் வந்துச்சு அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே 2 ஸ்ரீ நெய் வந்துச்சு அப்படின்னா திணை அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு திணை அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்ரீ நெய் வச்சு வந்து உங்களுக்கு இருபொருள் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஒழுக்கம், அப்புறமாட்டி 5 திணைகள் சொல்லுவோம் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ அந்த நிலம் வந்து குறிக்கும். அடுத்தது நாடி இருபொருள் தருக. நாடி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஆராய்ந்து, தேடி. அடுத்தது களை, இதுக்கான இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. வயலில் களை, அதுக்கப்புறமாட்டி முகத்தின் ஒளி. ஓகேவா. ஸோ முகம் வந்து நல்லா களையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, முகம் வந்து கருப்பாக நல்லா களையாக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. களை அப்படின்னா வந்து இந்த லை தான் வருது. ஓகேவா. பார்த்துக்கோங்க. அதுக்கு முகத்தின் ஒளி அப்படியும் பொருள் இருக்குது. அடுத்தது சொல் இருபொருள் தருக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. சொல் அப்படின்னா நெல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, அதுக்கப்புறமா பதம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுக்கு வந்து நிறையவே மீனிங் உண்டு இல்லையா, கிளவி, ஸோ அந்த மாதிரி நிறையவே உண்டு. அடுத்தது சரியான இருபொருளை தேர்ந்தெடு. உறவு.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா. உறவு அப்படின்னா சுற்றம் அண்ட் விருப்பம் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ், நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு, வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடுத்தது இருபொருள் தருக. தாரணி ஓகேவா, தாரணி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, பூமி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பொருள்கள் இருக்குது. அடுத்தது அகைன் திங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, நிலவு மாதம். அடுத்தது இருபொருள் தருக ஆறு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என் நதி. அடுத்தது நகை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா, புன்னகை அப்புறமாட்டி பொன்னகை. ஸோ இதில் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி பாருங்கள், புன்னகை சிரிப்பு. இது ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான் இல்லையா. பட் என்ன வந்து இருபொருள் கேட்டிருக்காங்க அப்படின்னா புன்னகை அப்புறமாட்டி பொன்னகை, அணிகலன்னு சொல்லலாம் ஓகேவா. அடுத்தது செய். இதோடைய இருபொருள் கேட்டிருக்காங்க. செய் அப்படின்னா இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். செய் அப்படின்னா ஒரு செயலை செய்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டி செய் அப்படிங்கிறதுக்கு வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து நம்ம சொல் பொருளில் படிச்சிருப்போம். அதனால் செய் அப்படின்னா ஒரு செயலை செய், வயல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருபொருள் சொல்லலாம். அடுத்தது இருபொருள் தருக மாலை. ஸோ இது பார்த்தோம் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பூ மாலை, மாலை பொழுது. அடுத்தது நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அதே கொஸ்டின் தான் அப்படி மாற்றி கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. இருபொருள் வச்சு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக சொல்லலாம் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆறு அப்படின்னா வழி, அதுக்கப்புறமாட்டி நதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பொருள்கள் இருக்குது. திங்கள் அப்படின்னா மதி மாதம் ஓகேவா. ஆறு அப்படின்னா வழி நதி, திங்கள் அப்படின்னா மதி மாதம் ஓகேவா. அடுத்தது ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல், கூரை ஓடு அப்படின்னு சொல்லலாம். நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது இருபொருள் தருக வரி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசுக்கு செலுத்துவது, அதுக்கு ஒரு வாட்டி வரிசை ஓகேவா. எழுதுதல் அப்படின்னா அது வந்து நம்ம வரின்னு சொல்ல முடியாது. எழுதுதல், எழுத்து வரி வடிவம் அப்படின்னு கூட தான் சொல்ல முடியும். எழுதுதல் அப்படின்னா வரின்னு சொல்லிட்டு வராது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, அரசுக்கு செலுத்துவது வரி, அதுக்கு ஒரு வாட்டி வரிசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா, லைன் சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது கோ. இருபொருள் தருக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசன் பசு. அடுத்தது அகைன் ஆறு. ஆன்சர் ஆப்ஷன் சி, நதி எண்ணிக்கை. அடுத்தது கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம் இல்லையா. ஓடு அப்படின்னா வேகமாக நடத்தல், கூரையாக பயன்படுத்தும் பொருள். அடுத்தது இருபொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்பு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. அடுத்தது நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ். ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது தான். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அடுத்தது விளக்கு. இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும், அகல் விளக்கு, அதுக்கு ஒரு வாட்டி விளக்கி கூறுதல் ஓகேவா, தெளிவுபடுத்துதல் சொன்ன மாதிரி மீனிங் வரும். அடுத்தது ஆறு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, நதி எண். அடுத்தது ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. எனக்கு டேஸ் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஸ் வை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும் இல்லையா, எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. அடுத்தது இருபொருள் துய்ப்பது. ஸோ இது வந்து சொல் பொருள் தான் உண்டு இல்லையா, அந்த சொல் பொருளையே வந்து துய்ப்பதுக்கு 2 விதமான மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, துய்ப்பது அப்படின்னா
கற்பது தருதல் அப்படின்னு சொல்லலாம். இது இரட்டுற மொழிகளில் வரும் இல்லையா. அடுத்தது நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆடை நெய்வது, மூதுரை, அறநூல். அடுத்தது மாலை. இதுக்கு இருபொருள். ஆல்ரெடி பார்த்தது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது நூல், இருபொருள் தருக. ஸோ இதுவுமே பார்த்துட்டோம் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது மதி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. மதி அப்படின்னா நிலா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மதி அப்படின்னா அறிவு அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது கால், இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அதாவது இது அப்படி தான் அப்படியே வந்து இதை கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா ஒரு கொஸ்டினில், அப்படியே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதில். அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ஓகேவா. ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்தது அழகு, இருபொருள் தருக. அழகு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். அழகு அப்படின்னா வனப்புன்னு சொல்லலாம். அப்புறமாட்டி அணி அப்படின்னாலும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு. அடுத்தது அகைன் திங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரன், மாதம். அடுத்தது பார். இதுக்கு இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார் அப்படின்னா பார்த்தல், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பொருள் உண்டு. அடுத்தது அகைன் மாலை. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான இருபொருள் இணை தேர்ந்தெடு. ஓவியம். ஓவியம் இதுக்கு வந்து இரண்டு பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். ஓவியம் அப்படின்னா சித்திரம், படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அடுத்தது நகை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிரிப்பு, அணிகலன். அடுத்தது மாலை. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். மலர் மாலை, அந்தி பொழுது. அடுத்தது மது, இருபொருள் தருக. மது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. மது அப்படின்னா தேன், அதுக்கப்புறமா கல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஓகேவா. அடுத்தது மறை, இருபொருள் தருக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. மறை அப்படின்னா வேதம்னு ஒரு பொருள் உண்டு. மறைத்தல் அப்படின்னு பொருள் சொல்லலாம். அடுத்தது பிடி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பிடித்தல், பெண் யானை. அடுத்தது அகைன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தை பொதுவாக. ஸோ இது வந்து மெதுவாக சொல்லிட்டு பார்த்துப்போம் இல்லையா, மெதுவாக நட என்போம். அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல். இது கேட்டது தான் இல்லையா, அகைன் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பனி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் தேர்க. 3 சொல்லி நீ கொடுத்துருக்காங்க. பனி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். வேலை, பணிவு. அடுத்தது இருபொருள் கப்பல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வங்கம், நாவாய். இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். அடுத்தது அகைன் 6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது தார், இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. தார் அப்படின்னா மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு. அதுக்கப்புறமா படை அப்படின்னு பொருள் இருக்குது. ஓகேவா. அடுத்தது இருபொருள் துணி. ஸோ இதில் பாருங்கள் 2 சொல்லி நீ தான் இருக்குது, 3 சொல்லி நீ கிடையாது. 2 சொல்லி நீ வச்சு துணி. இதுக்கு இருபொருள் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா. துன்பம், கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது வழி, நதி என்னும் இருபொருள் தரும் சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூட சொல்லலாம். உலகம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. தரணி அப்படின்னாலும் உலகம்தான், பார் அப்படின்னாலும் உலகம்தான். அடுத்தது பேசுதல், இருபொருள் தருக. பேசுதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரைத்தல், விளம்புதல். அடுத்தது ஓடு.
ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓடுதல் மேற்கூரை. அடுத்தது நகை. ஆன்சர் ஆப்ஷன் சி. வன்மை. ஓகேவா, 3 சுழியின் வந்து வந்திருக்குது. வன்மை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஈகை வலிமை அப்படின்னு சொல்லிட்டு கூட பொருள் இருக்குது. அடுத்தது மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. மடி என்னும் சொல்லுக்கு இருபொருளில் சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். மடி அப்படின்னா சோம்பல். அடுத்தது மடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது இசை. இதுக்கு இருபொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இசை அப்படின்னா பாடல், புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இருபொருள் இருக்குது. அடுத்தது செப்புதல். இருபொருள் தருக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேசுதல், விளம்புதல். அடுத்தது நகை. ஆப்ஷன் பி புன்னகை, ஆபரணம். திங்கள். ஆப்ஷன் பி மாதம், நிலவு. அடுத்தது இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, தவறானதாக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இடர் அப்படின்னாலும் துன்பம் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். ஓகேவா. அடுத்தது நெறி அப்படின்னாலும் வழி அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். அதாவது ஒரு வார்த்தைக்கான இரு பொருள்னு சொல்லலாம். அடுத்தது பொன்னகை அப்படின்னாலும் அணிகலன் அப்படின்னாலும் இந்த நகையை வந்து குறிக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து ரெண்டுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ தவறான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது உரம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, உரம் அப்படின்னா வலிமை. அவர் மட்டும் எருன்னு சொல்லுவோம் இல்லையா, எரு அப்படின்னாலும் உரம்னு சொல்லிட்டு மீனிங் தான். அடுத்தது இடி. இருபொருள் தருக. இடி இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. இடி அப்படின்னா மின்னல், இடி சொல்லுவோம் இல்லையா, பேரொளி. அதுக்கு மட்டும் இடிக்கிறது, தகர்த்தல். அகைன் திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6 ஆப்ஷன் பி. இடும்பை இதுக்கு இருபொருள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். இடும்பை அப்படின்னா துன்பம், வறுமை. அடுத்தது துளை. இதுக்கு இருபொருள் தருக. துளை லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, துவாரம், தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று தான், தெரியாத ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. துளை அப்படின்னா துவாரம், தொந்தரவு. அடுத்தது வேண்டல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, விரும்புகை, விண்ணப்பம். வேண்டல் அப்படின்னா விரும்புகை, விண்ணப்பம். அடுத்தது அகைன் திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது மதி என்பதன் இருபொருள். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலையா, அறிவு, நிலவு. அடுத்தது மாலை. இருபொருள் தருக. ஆப்ஷன் டி பொழுது, தார். தானம் இதுக்கு இருபொருள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கொடை, ஈகை. ஓகேவா, தானம்னாலே கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி மீனிங் தான், கொடை, ஈகை. அடுத்தது அரண். இதுக்கு இருபொருள் தரும் இணை, அரண். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, பாதுகாப்பு, கோட்டை. அடுத்தது 6 ஆன்சர் ஆப்ஷன் பி. எண், நீர்நிலை. துய்ப்பது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, கற்றல், தருதல். அடுத்தது கல். இருபொருள் தருக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கல் அப்படின்னா கற்றல், கல்வி கற்றல், இளமையில் கல் படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்தது இயற்கையாக கிடைக்கும் ஒரு திடப்பொருள். அடுத்தது விளக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. விவரித்தல், ஒளி தரும் சாதனம். அடுத்தது படி. ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், படிக்கட்டு, படித்தல். அடுத்தது நகை. ஆப்ஷன் சி புன்னகை, ஆபரணம். கூவல், கூவல். ஸோ
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நீர்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்காண்டி பள்ளம் அப்படின்னாலும் கூவல்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா, ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் காமிச்சதே வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அது போக நம்ம சொல் பொருளை படித்ததை வச்சு தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு கலை, இதோடைய இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பயிருடன் வளரும் புல் பூண்டுகள். அதுக்கப்புறமாட்டி அழகு. அடுத்தது ஆழி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆழி அப்படின்னா கடல்னு பொருள் உண்டு, மோதிரம் அப்படின்னு கூட பொருள் உண்டு, சொல் பொருளை படிச்சிருப்போம். அடுத்தது படி, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது வேங்கை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா, வேங்கை மரம். அப்புறமாட்டி வேங்கை அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு கூட பொருள் உண்டு. அடுத்தது தலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலை அப்படின்னா முதன்மை, சீரம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. அடுத்தது நிறை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், நிறை அப்படின்னா சால்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. அதுக்கப்புறமாட்டி எடைன்னு கூட சொல்லலாம். அடுத்தது அலை, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, கடல் அலை, அலைந்து திரிதல். அடுத்தது ஆறு, ஆப்ஷன் பி. அடுத்தது அணி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அணி அப்படின்னா அழகுன்னு பொருள் உண்டு. அதுக்கப்புறமா அணிகள்னு சொல்லலாம். அடுத்தது அகைன் திங்கள், ஆப்ஷன் ஏ. அடுத்தது தாரணி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இல்லையா, வையம், உலகம், தாரணி, பார். ஸோ இதெல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள். ஸோ அவ்வளோதான் இதோட இருபொருள் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த இடத்துல படிக்கணும், ஸ்கூல் புக்கில் வந்து இது இருக்குது, அண்ட் இந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.